கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு பிறகு நாங்கள் செபிக்க நாங்கள் தொடங்கலாம். ஆமாம் இல்லையா? ஆகவே வேதத்தில் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்து அதை தொடர்ந்து நாங்கள் செபித்து இந்த ஆராதனையை இந்த விசேஷ நேரத்தை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் 3 எடுத்து வாசிக்கலாம். இங்கே முன்னுக்கு வாசிப்பாங்க, யாரும் பின்ன கொண்டு சரியான பேசாமல் வாசிப்போம். ஆமோஸ் 3 வாசிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமென். அப்ப எங்கெல்லாம் இடங்களிலும் என்ன தேவை? ஒருமனப்பாடு தேவை. சபையிலே ஒருமனப்பாடு தேவை, குடும்பத்திலே ஒருமனப்பாடு தேவை. எங்கெல்லாம் இடங்களிலும் வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் ஒருமனப்பாடு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கால வேளையில வந்திருக்கிற நாம ஒரு உபவாச நாளுக்காக நாங்கள் வந்திருக்கிற நேரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? அந்த ஒருமனப்பாடு இருக்கணும். தேவன் விரும்புகிற ஒருமனப்பாடு என்பது அவரோடு இணைகிற ஒரு அனுபவம். தேவன் எப்பொழுதும் ஒருமனப்பாடோடு தான் இருப்பார். பிதாவாகிய தேவனாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், திரித்துவ தேவனானவர் எப்படி இருப்பாங்க? ஒருமனப்பட்டு தான் இருப்பார்கள். நீங்கள் அப்போ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய பாபில் கோபுரத்தை கட்டியிருக்கிற பொழுது வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் என்று சொல்லுகிறார். அதே போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அங்கே மூவரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை என்ன செய்யறாங்க? உருவாக்குறாங்க. ஆகவே நமக்கு இந்த ஒருமனப்பாடு தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே இல்லாமல் இருக்கு. விசேஷமாக சபைகளுக்குள்ளே இந்த ஒருமனப்பாடு இல்லாதபடினாலே, பிரிவினைகள் இருக்கிறபடினாலே ஊழியத்தை கட்ட முடியாமல் இருக்கிறது. அதுபோல ஊழியத்திலே மாத்திரமல்ல, வீடுகளிலே ஒருமனப்பாடு இல்லாதபடினாலே குடும்பங்கள் கட்டப்பட முடியாதபடி இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறபடினாலே இங்கே ஆமோஸ் எழுதுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய, 2 பேர், அது கணவன் மனைவியா இருக்கட்டும், நல்லது, யாராக இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய போகிற பொழுது 2 மனதாக நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு நீங்க போற நேரம் 2 பேரும் 2 மனதாய் போனால் அங்கே என்ன நடக்கும்? தேவன் அங்கே வரமாட்டார். அந்த இருமனத்தை உருவாக்கின பிசாசானவன் அங்கே செயல்படுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, எல்லா இடங்களும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒருமனமாகவே இருக்க வேண்டும். அந்த ஒருமனமா இருக்கிறது தான் தேவனுக்கு உகந்த ஒரு பெரிய ஒரு காரியம். நீங்கள் உபவாசம் இருக்கலாம், நல்லது. வேதம் வாசிக்கலாம், நல்லது. ஆவியிலே நிரம்பலாம், நல்லது. சபைக்கு வரலாம், நல்லது. சபையின் சகல காரியம் எல்லாவற்றிலும் பங்கு பெறலாம், நல்லது. சபைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது நல்லது. சபையிலே நீங்க கிடந்தாலும் கூட அந்த ஒருமனப்பாடு இல்லாமல் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த கால வேளையில், இந்த உபவாச நாளிலே நம்ம ஒருமனப்பட வேண்டும். சபைகள் எல்லாம் ஒருமனப்பட வேண்டும். ஆமாவில்லையா? இப்போ எனக்கு ஒரு சபை வந்திருக்கிற பாஸ்டர்மாருக்கு ஒரு சபை, இன்னும் அநேக சபைகள் எல்லாம் இருக்கு. அப்போ எல்லா சபைகளும் தனித்து செயல்படுகிறதுனால நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஒன்று சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட முடியவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு தனித்தனியா எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிற பொழுதுதான் இவைகள் எல்லாம் என்ன நடக்கும்? எல்லாம் ஒன்றாக செயல்படுகிறதாக இருக்கிறதா என்று. இப்ப ஆண்டவர் உண்டாக்கின என்னது? சூரியன், சந்திரன், இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒருமனப்பட்டது போலதான் இருக்குது. எல்லா பிளானட்டுகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று என்னது இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து எல்லாம் சுக்குநூறாய் போயிருக்கும். அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ளாகவே அவைகள் என்ன செய்கிறது? அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை அப்படி எல்லாமே எப்படி இருக்கிறது? தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிறது. மனுஷன் மட்டும்தான் தேவ சத்தத்தையும் கேட்கிறான், மனுஷ சத்தத்தையும் கேட்கிறான். மாமிசத்தின்படியும் செய்ய முற்படுகிறபடினாலே தேவராஜ்யம் கட்டுவதற்கு மிக கடினமாக இருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு தேசம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? எனக்கு ஒரு ஊழியம், உங்களுக்கு ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறோம், சபையை மேன்மைப்படுத்துகிறோம், சபைக்கு வருகிற ஆத்மாக்களை குறித்து மேன்மைப்படுத்துகிறோம், சபை கட்டிடத்தை குறித்து மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மேன்மைப்படுத்த வேண்டிய ஒன்றே ஒன்று, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி ஒருமனப்பட்டா அந்த வீட்டுக்குள்ள
யாரு? சாட்டர்டேயும் வராது, மண்டேயும் வராது, சண்டையும் வராது. ஆமாவே இல்லையா? அப்போ அது எப்படி இருக்கும்? அப்போ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராமின் சொல்லுது. பிள்ளைகள், பெற்றோர்கள், நாம வயது மூத்தவர்கள், குறைந்தவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு வாகனம் அப்படி நின்று போய் நிற்கிதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ நம்ம அப்படி தள்ளுறவங்க எல்லாம் ஒன்றா தள்ளினாதான் என்ன செய்யும்? அந்த வாகனம் போகும். ஆமாவே இல்லையா? அப்போ சில பேர் சும்மா வந்து இப்படி கை விட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தள்ளுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் சில பேர் மொண்டுக்கிட்டு தள்ளி இப்படி பார்ப்பாங்க. இவங்க டக்குன்னு அந்த பஸ் போனோன்னு பின்னுக்கு வந்து இப்படி கையெல்லாம் வந்துருக்கிட்டு என்னமோ அவங்க தான் தள்ளி விட்ட மாதிரி செய்வாங்க. ஆமாவே இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மனம் என்கிறது இருதயத்துக்குள்ளிருந்து வர வேண்டும். நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அப்போ அந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு மனப்பாட்டை குறித்து இன்னொரு காரியம் இருக்கு. வாசிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி செபனியாவில் ஒரு வசனம் இருக்கு. செபனியா 3:9 வாசிங்க மகன். ஒருமனப்பட்டார்கள். தொழுது கொள்ளுகிற பொழுது எப்படி வராங்க? சபைக்கு எப்படி வரணும்? தொழுது கொள்ள எப்படி வரணும்? ஒருமனப்பட்டு வர வேண்டும். ஒருத்தரும் கணவன் அப்படி முன்னுக்கு போவார், மனைவி பின்னுக்கு வரும். அநேக இடங்களில் மனைவி முன்னுக்கு போவாங்க, கணவன் பின்னுக்கு போவாங்க. அவன் அப்படியா? அவன் கடைக்கு போனாலும் அப்படிதான். என்னது? கணவன் ஒரு வழியில போவாங்க, மனைவி ஒரு வழியில போவாங்க. அவன் அப்படி நம்ம எல்லாவற்றையும் என்னது ஒரு பின்னோக்கி போய்கொண்டே இருக்கும். அதனால நம்மளால என்ன செய்ய முடியவில்லை? ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்ய முடியவில்லை. ஆமாவில்லையாக சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். அதனால இங்கே சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாங்க. எல்லாரும் தொழுது கொள்ளுகிற பொழுதுதான் ஒரு மனப்பாடு வரும். ராமின் சபையில வந்து ஆராதனை முதல் வேளையிலே நீங்க எல்லாரும் தொழுது கொண்டு தேவனை ஆராதிக்கிற பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? உங்களுக்குள்ளாய் வரும். ராமின் தொழுது. அப்ப நீங்க தேவனை வந்து தொழுது கொண்டு ஆராதிக்கிறதுல வந்து கலந்து கொள்ளாமல் பிற்பாடு வந்து வசனத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? உங்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் முதலாவது வந்து நீங்கள் என்ன செய்றீங்க? ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதித்து நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஆயத்தமான பிறகுதான் என்ன நடக்கும்? இந்த தேவ வசனமானது உங்க இருதயத்தில் கணக்கா போய் அமர வேண்டிய இடத்துல அமரும். அவன் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லுவாங்க. ஆமாவே. அப்போ அதுதான் மிக முக்கியம். பிள்ளைகள் பேசக்கூடாது. ஆமீன். அப்போ என்ன நடக்கும்? பாருங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர் ஆராதனை செய்யும்படியாக சொல்றாரு. அந்த ஜனங்கள் என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் புறதேசத்தில் இருந்தார்கள், பாபிலோன் தேசத்தில் இருந்தபடினாலே அவர்கள் பல மொழிகள் பேசி பல விதமான காரியங்கள் நடந்துச்சு. அது நமக்கு இப்ப தேவையில்லை. நமக்கு இப்ப தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனப்பாடு தான். சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? நமக்குள்ள ஒருமனப்பாடு. இன்னைக்கு ஒருமனப்பட்டு நம்ம ஜெபித்து இன்னைக்கு என்ன சொல்றது? 7வது மாதத்தில் ஒரு பரிபூரண விடுதலையை காணப்போகுது. ஆமாம் இல்லையா? ஆகவே நமக்கு என்ன தேவை? ஒருமனப்பாடு தேவை. அதை குறித்து நமக்கு தெரிந்த ஒரு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசி மகள் எடுத்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 19 வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்கள 2 பேரு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட வேண்டும். இப்போ ஒரு காரியத்தை பேச போறீங்க, ஒரு சாமான் வாங்க போறீங்க கடைக்கு, சரியா? ஒரு கார் வாங்க போறீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இல்லை ஒரு வீடு வாங்க போறீங்க, அல்லது ஏதோ ஒரு காரியம் வாங்க போறீங்க. அப்ப வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த ஒரு காரியத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? டிசைட் பண்ணணும், ஒருமனப்படணும். இந்த கலர்ல கார் வாங்க போறேன், இல்லாட்டி இந்த அளவு வாங்க போறேன், இல்லை சாரி வாங்க போறீங்க, இல்லை உடுப்பு வாங்க போறீங்க, ஏதோ வாங்க போறீங்க. அப்ப வீட்டிலே என்ன செஞ்சிடணும்? அப்ப நீங்க அங்க போயிட்டு அந்த கடைக்குள்ளேயோ எங்கேயோ நீங்க போனீங்கன்னா அங்க பிரச்சனை வராது. இல்லாட்டி இங்கேருந்து சந்தோஷமா போவீங்க, கடையை பார்ப்பீங்க, உள்ளுக்கு போவீங்க. அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள போனோன்னு அப்படியே டோட்டலா சிஸ்டர் மாதிரி மாறிடுவாங்க. இங்க என்னது?
ஒருமனப்படாதனால என்ன நடக்குது? அதை வாங்கி போட்டு இதை வாங்கி போட்டு அப்போ ஒரு குளறுபடியாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பொருட்களையும் கொண்டு வந்து, ஆனால் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாலும் கூட உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு திருப்தி இருக்காது. ஏன்னா ஒருமனப்பட்டு வாங்க, இது ஏன் போய் வாங்கினீங்க, இது ஏன் சொல்லி இருக்கு, பக்கத்துக்கு அந்த அக்கா வாங்கி கட்டியிருந்தாங்க, அதே யோசனையில் போய் அதை வாங்கினேன், அது விலை கூட போல இருக்கு, எனக்கு தெரியாமல். அப்போ எனது போலியான பொருட்களும் இருக்கு. அதனால இங்கே சொல்லுகிறார், அல்லாமலும் அதை 18 வசனமாக, பூலோகத்திலே அப்ப என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டா, ஆமே சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தேவன் என்ன செய்யலாம்? நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் 20 சொல்லுது, ஏன்னா 2 பேராவது 3 பேராவது எங்க கூடுறாங்களோ அதுதான் மிக முக்கியம். ஆமே, நம்ம நாமத்தினால். அப்ப யார் கூடுவார் அவர் நாமத்தினாலே? அவருடைய பிள்ளைகள். ஆமாவே இல்லையா? இப்ப இந்த பகல் வேலையிலே வந்திருக்கிற நம்மளாம் யாரு? அவனுடைய பிள்ளைகள், அவருடைய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு கர்த்தர், நீங்களே யோசித்து இருப்பீங்க, என்னன்னா எல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணி தான் நம்ம இன்றைக்கு கர்த்தர் வேறு விதமாய் நடத்துகிறார். முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையில பலப்பட வேண்டும். ஆமாவே இல்லை? யோசபாத்தின் நாட்களிலே அங்கே யுத்தம் வருகிறது. அப்போ யுத்தம் வர போகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து போய் உபவாசம் இருந்து என்ன செய்யறாங்க? தேவ சமூகத்திலே ஒப்புரவாகிறாங்க. ஒப்புரவாகின பொழுது அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவன் தீர்க்கதரிசனமாக வார்த்தையை சொல்லுகிறான். அந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே கர்த்தர் அவர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அந்த ஆலோசனையின்படி அவர்கள் செய்தபடினால் யுத்தத்திலே ஜெயமளித்தார்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். சபைக்கு வர்றீங்க, உபவாசத்துக்கு வாரீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் உட்காந்து ஒன்று பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் முடிகிற நேரம் ஹாமேன் போட்டு போகிறது அல்ல. நமக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு இராணுவம் ஆமே எப்படியாக யுத்தம் பண்ண போகிற பொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறார்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு கிரிக்கெட், ஒரு ஃபுட்பால் அல்ல ஏதோ ஒன்றுகிறார்கள், எல்லாம் என்ன செய்வாங்க? நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க? எல்லாம் பல விதமாய் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு டேலண்டட்ல இருப்பாங்க. அவன் கோல் அடிக்கிற ஒரு டேலண்டட்டாக இருப்பான், அந்த கோல் கொண்டு போன ஒரு டேலண்டாக இருப்பான். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? எல்லாம் ஒருமனப்படுகிற என்ன உண்டாகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். இது எனக்கு மட்டுமல்ல, இது நமக்காக சொல்லுங்க. இப்ப இந்த உபவாசம் கிட்ட எனக்காக அல்ல, இது யாருக்காக? நமக்காக அல்ல, நம்ம தேசத்துக்காக. ராமன் சொல்லுங்க, எத்தனையோ பேருக்காக நம்ம என்ன செய்யறோம்? விளையாடுகிறோம். ஆமாவும் இல்லையா? இதுல நாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இந்த உலகத்திலே சத்துரு இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? யுத்தம் செய்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் சேர்ந்து வந்து செயல்படுகிறான். யாரை விடுங்களாமோ என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறவனாக இருக்கிறான். கற்றிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறவனாக இருக்கிறான். தேவ ஆலயத்திலே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து சபையை கெடுக்கும்படியாக சபையிலே வந்து காரியங்களை மாறுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளே ஆமீன் வேத வசனம் இல்லாதபடினாலே ஜனங்கள் துதித்து ஆராதித்து வீட்டுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு வசனம் இல்லாதபடினாலே அவர்கள் மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிற இந்த வருகிற பிரச்சனைகளுக்கு. ஆகவே வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறோம். ஆமீன். அதுதான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நீங்கள் இங்க வந்து அறியாட்டா உங்களுக்கு என்னது? இங்க இருந்து போறேன்னு என்ன செய்வீங்க? விடுதலை இருக்காது. ஆமாவே இல்லையா? வந்தோம் ஒரு உபவாச கூட்டம் அப்படி மாதந்தோறும் வர்றீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்ப்போம். நமக்கு என்ன காணப்படவில்லை? அந்த ஒரு மனப்பாடு காணப்படுது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய அதிகாரம், ஏன்னா 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால, அவர் நாமத்தினால என்ன செய்யறோம்? கூடுகிறோம். அப்ப அவர் நாமத்தினாலே கூடுகிறதுனால என்ன நடக்கும்? அதுதான் மிக முக்கியம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னது? உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன், நீங்கள். அப்ப அவர் நாமத்தினால. இப்ப இந்த இடத்துல நம்ம கூடுகிறோமே, இந்த உபவாச கூட்டம் யார் நாமத்தினாலே கூடப்படுகிறது? அவர் நாமத்தில். ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு தலைவரோ யாரோ ஒருத்தருடைய பேரில் போஸ்டர்லாம் அடித்து ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தால் அவர் என்ன செய்வார்?
அவர் என்ன செய்வார்? அவர் கட்டாயம் வருவார். இப்போ ஒரு கல்யாண கார்டு, அந்த கார்டில் உங்கள் பேரை போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? கட்டாயம் என் பேர் போட்டு அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் என்னது பேர் போட்டிருக்கு. ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம அந்த பேர் அப்போ இங்கே ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. எங்கேயாச்சும் நீங்கள் ஆபத்தா ஏன்னா ஒன்று கூடுறது எதுக்கு சொல்லுங்க? தேவ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில தான் நம்ம ஒன்று கூடுவோம். ஆமா இல்லையா? அப்போ ஒன்று கூடலாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்று கூடுங்க. அது எப்படி கூடணும்? என்னுடைய நாமத்தை வைத்து கூடுங்க. நான் தான் பரலோக தேவனிடத்துல போய் என்ன செய்வேன்? உங்களுக்காக பரிந்து பேசுவேன். அதனால நீங்க என்ன செய்யணும்? என் நாமத்தினால நீங்க கூடிட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் வருவேன் என்று சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. அப்ப அவர் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட வேண்டும். சொல்லுங்க, வாசிங்க, சொல்லுங்க, வாசிங்க மக. ஏனெனில் 3 பேராவது அப்போ சொல்ற பெரிய திரளான ஜனங்கள் அல்ல. அவருக்கு என்ன தேவை? விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இந்த மரத்தை பார்த்து அப்படிங்கிறார். அப்ப பெரிய ஒரு இதல்ல. தேவனுக்கு எல்லாமே என்னது? ஒரு சிறியவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை மேற்கொண்டார். ஆமாவே இல்லையா? அதுபோல கர்த்தர் உங்களை கொண்டு அவர் நாமம் தரிக்கப்பட்ட உங்களை கொண்டுனா நீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆமாவே இல்லையா? ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. அங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கிதியோனை குறித்து பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது? கிதியோன் என்ன சொல்லுகிறார்? கிதியோன் என்ன சொல்றாருமா? எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட நீ போ, அனுப்புகிறவர் நான் அல்ல. அப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க யார் நாமத்தினால? அவர் நாமத்தினால் வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அதறியப்படக்கூடாது. ஆமாம் இல்லையா? அதனால நீங்க எப்பொழுதுமே வீடுகளிலே நாம ஜெபிக்கிற பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனப்பாடு வர வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு மனப்பாடு இல்லாம வீட்டில் பாட்டு பாடி துதிச்சு பைபிள் வாசிச்சு எல்லாம் பண்ணினாலும் அது அங்கே வெறுமையாக இருக்கும். வராமின்னு சொல்லுங்க. அது 2 பேராக தான் இருக்கட்டுமே. இப்போ கணவனும் மனைவியும் வந்து உட்காருவாங்க. முதல் நாள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, 2வது நாள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து வர்ற நேரம் நீ காசி நீ ஜெபம் பண்ணு. அப்போ அங்கே வருவார் ஆண்டவர். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க. இப்போ நான் சண்டை போடுறதுக்கு நான் வரமாட்டேன். ஆமாம். அவர் என்ன செய்கிறவர்? சண்டை இல்லாத இடத்துக்கு தான் வருவார். ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் சண்டை போட்டுருக்கனால நான் என்ன செய்ய மாட்டேன். நான் அந்த இடத்துல வந்து நான் நியாயாதிபதி மாதிரி உங்கள் சண்டையை நான் என்ன செய்ய முடியாது. நீ சண்டை போடாது, நீ சண்டை போடாத, ஒருவன் பண்ண அப்போ சொல்லவே முடியாது. ஆமாம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே சொல்லுங்க. எங்கள் நடுவிலே அவர்கள் இருப்பார். சொல்லுங்க, எங்கள் நடுவே. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என் குடும்பமும் யோசுவா சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செழிப்போம். நம் குடும்பத்தை பற்றி தெரியலாம். யோசுவா ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன். வேதத்திலே அவர் யார் எவருன்னு தெரியாது. ஆனால் நீதிமான அவன் உத்தமம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவருடைய முடிவை பார்க்கிறோம். அவருடைய ஆரம்பம் சொல்லப்படுகிறது, அவன் மோசைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லி முடிவிலே பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி மோசை போய் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். அவருக்கே தெரியாது எத்தனை நாள் நம்ம மனையில போய் இருப்போம்னு தெரியாது. போறார், யோசுவாவை கூப்பிட்டே போறார். அந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். அப்ப மோசைக்கும் தெரியாது. மோசை ஒரு இடையில விட்டுட்டு என்ன செஞ்சாரு? அவர் மேல போயிட்டார். அவர் மேல போனவருக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு. என்ன சான்ஸ் கிடைச்சிட்டு? தேவனை பார்க்க சான்ஸ் கிடைச்சி தேவனோட அவங்க 2 பேரும் மீட்டிங் நடக்குது. ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க? ஊரோட போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மனிதன் தனியாக 40 நாட்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு விரக்தியா இருந்திருக்கும். ஆனால் அவன் விரக்தியாக என்ன செஞ்சிருப்பாரு? போயிட்டு வர்ற டைமிங் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. நமக்கு மேலே போக இயலாது, நம்ம கீழே போயிடுவோம். போனாரா? என்ன செய்தான்? அந்த இடத்திலே அது எப்படிப்பட்ட இடமோ தெரியாது. அவன் வேதத்திலே ரகசியமாய் உபவாசம் 40 நாள் இருந்தது.
யோசுவா ராமின்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம், ஆமா இல்லையா? அப்ப அந்த ஒருமனப்பாடு. அவர் அங்கே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? மோசே மலையில இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறார்? அடிவாரத்தில் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? ஒருமனப்பாடு ராமின்னு சொல்லு. இந்த ஒருமனப்பாடுதான் நாமே அவர்கள் 2 பேரையும் நிலைநிறுத்தியிருக்கிறது. ஆகவேதான் அந்த மோசையின் அந்த பெரிய ராஜ்யத்தின் ஊழியத்தை யோசுவா முடித்தார். ஆரம்பித்தது யாரு? மோசே. முடித்தது யாரு? காரணம் ஒருமனப்பாடு. ராமின்னு சொல்லு. நமக்குள்ள ஒருமனப்பாடு இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அது எந்த வேலையாகத்தான் இருக்கட்டுமே, நம்மளோட வயதானவங்களாக இருக்கட்டும், நமக்கு வயது குறைந்தவர்களாக இருக்கட்டுமே, அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற நேரம் நம்ம அந்த ஒருமனப்பாடு இருக்கும். இந்த சின்ன பையனுக்கு நேரம் நான் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு, இன்றைக்கு அவன் தான் எஜமான, அவனுக்கு தான் என்ன செய்யணும், அவனுக்கு கீழே தான் நம்ம வேலை செய்யணும். ஆமாவே இல்லையா? அப்படிதான் ஊழியம் எல்லாவற்றிலையும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒருமனப்பாடு வர வேண்டும். அது பாடுனா நான் வரமாட்டேன், எனக்கு அதுக்கு அந்த ஸ்பிரிட் சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு பாடலை அப்படின்னா என்னது? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு ஒருமனப்பாடை குறித்து பார்க்கலாம். சரியா? இன்னொரு சம்பவங்களை பார்த்து நாங்கள் ஜெபத்துக்கு நேராக போக போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிப்பாங்க. எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 40 நாட்கள் இயேசு சொல்லிட்டு போறார். லூக்கா 24:45-40 நீங்க வாசிங்கன்னா தெரியும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் போயிட்டு என்ன செய்யணும்? காத்திருங்கன்னு சொல்லுகிறார். ஆமா, 8 என்ன சொல்லுதுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டார். ஆமாவே இல்லையா? இப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். ஆமாவே இல்லையா? இப்போ யாரும் இல்லை, எப்படியோ இருந்திருக்கலாம். அல்ல, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 12 வாசிமாக. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப எல்லாரும் எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. அவர் சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஒருமனப்பட்டு நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன்னு அப்படின்னா இல்லை. அதுதான் அங்கே மிக முக்கியம். எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவர் சொன்னபடி செய்கிறார்கள். ராமின் சொல்லுங்க. இந்த காலை வேலையில வந்திருக்கிற நீங்கள் அவர் சொன்னபடி செய்யும்படி தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அடுத்து எல்லாம் சேர்ந்து மேல் வீட்டுக்கு போயிட்டாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், நீ ஒருத்த பேர் மட்டும் சொல்லியிருக்காங்க, சீசர் மட்டும் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இத்தனை பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இத்தனை பெயர்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது? ஒருமனப்பாடு. அந்த 12 சீசர்கள் 11 சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அதுதான் அவங்க பேர் வந்துருச்சு. பேதுரு நான் வரமாட்டேன், ஏசு இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படியா? மற்றது யாரு? யாக்கோபு. ஐயோ, அவர் சொன்னாரு, அது சரி வராது, அதுதான் போயிட்டாரு அப்படியா? யோவானா, அந்திரேயா, பிலிப்பா, தோமாவா என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. வராமிட்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்ன செய்ய வேண்டுமா? அவருக்காக நீங்கள் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம ஒருமனப்பட்டாதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஒருமனப்பட்டாதான் குடும்பம் கட்ட முடியும். ஒருமனப்பட்டாதான் வியாபாரம் செய்ய முடியும். ஒருமனப்பட்டாதான் எல்லாமே நடக்கும். ஆமாவில்லை? 2 மனம் இருந்தால் எங்கேயுமே எதுவுமே நடக்காது. ஒரு தேசத்தில் 2 அரசியல் இருந்தாலே போதும், சண்டையும் பிரச்சனைகள் வந்து ஜனங்கள் அழிந்து போவாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? அவன் ஒன்று தான் இருக்கும். ஒரு ராஜா இருக்கணும், ஒரு எஜமான் இருக்கணும். ஒரு எஜமானுக்கு கீழே தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. 2 படகுல பிரயாணம் பண்ண முடியாது. ஆமாவே இல்லையா? அப்போ நமக்கு மிக முக்கியம் இந்த ஆர்ட் என்னது? இதில் என்ன இருக்கணும்? அந்த ஒரே எண்ணம் இருக்கணும். ராமின் சொல்லுது,
வேண்டாமா வேணாமாங்கிற ரெண்டு எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும்? ஒருவனப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? நீங்க தனி மனிதனாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆவி ஆத்மா சரிகளை நீங்க என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். அப்ப அந்த நேரம் யார் என்ன அந்த ஆலோசனை கொடுத்தா நீங்க என்ன செய்யணும்? அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவு என்ன செய்ய வேண்டும்? அதை நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவிலே ஆமென் இரண்டாவது ஆளாகிய கர்த்தர் இயேசு உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் அந்த இடத்துல சொல்ல அங்கே அடுத்து சொல்ல அங்கே இவர்கள் எல்லாரும் இந்த 12 சீசர்கள் 11 சீசர்கள் மாத்திரமல்ல, ஸ்திரீகளோடு அங்க வந்திருக்கிறாங்க. ஸ்திரீகளும் வந்திருக்காங்க, சிஸ்டர்மார் வந்திருக்காங்க. சிஸ்டர்மார் இல்லாத ஊழியமே கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. எங்க போனாலும் சிஸ்டர்மார் தான் என்ன செய்வாங்க? ஆமா ஆமா, கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். பிரதர்மார் தானே அவங்களாம் இருக்கட்டும். நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் சமைச்சுக்கிட்டோம். அப்படியா? அந்த அபிஷேகத்தை பெறும்படியாக அந்த ஊழியத்தை செய்யும்படி எங்களுக்கும் என்ன இருக்கிறது? அந்த பலன் வேண்டும். ஆமாவே இல்லையா? சிஸ்டர்மார்கள் என்ன செய்யணும்? ஊழியங்கள் செய்ய வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க ஸ்திரீகள் மேடையிலே பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று பவுல் அப்படியெல்லாம் சொல்லுங்க. இந்த கொரிந்தியர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கணவனை தொட்டு என்ன சொல்றாரு பார்க்கணும். அப்பதான் தெரியும், அம்மா நீ வீட்டில் போய் பேசுங்க, சபையில பேசாத அப்படின்னு சொன்ன. இதை வச்சுக்கிட்டு ஏன்னா தெரியும் பெண்கள் ஆண்களை விட திறமைசாலிகள். கையிலிருந்து கூட தட்டாம இருக்கிறீங்க. ஆண்களை தட்டுறாங்க, பெண்களை உங்களை பற்றி தான் நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே மூடத்தனமாவே வாழ்ந்து பழகிட்டீங்க. கணவன் கூட நீங்க நல்லா சமைச்சிருக்கிறோமா தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால கணவர் மாதிரி சொல்றதே இல்லை. இது சொல்றதுக்கு ரோட்ல போற மாட்டுக்கு சொன்னா பரவாயில்ல சொல்லி தலையாட்டிகிட்டே போகும். ஆமாவே இல்லையா? ஆமா, எந்த இடத்துலையும் என்ன செய்யணும்? கணவன் மனைவி உறவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அப்படி அதுதான் ஒருமனப்பாடு. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நல்லா இருக்கும். ஆமாவா, என்ஜாய் பண்ணலாம். ஆமாவே இல்லையா? ஆமா, நல்லதொரு குடும்பம் சொல்றாங்க. அது என்னவா? பல்கலைக்கழகம் சொல்றாங்க. ஆமாவே இல்லை, இது கலகம். வீட்டுனாலே கலகம் தான், சண்டை. இப்போலாம் புருஷன் வந்தோட சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசு உட்காந்து கதவை திறக்கலே அந்த புருஷனுக்கு அப்படியே பயமா இருக்கும். ஆமாவே இல்லை, என்ன பேச போகுதோ? ஆமா, அப்படி ஆமாவே இல்லையா? இல்லாட்டி பிள்ளைகளை தூண்டி விடுறது. அப்ப இந்த மனுஷனுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும். மாமையே. ஆனால் இங்கே சொல்லப்படுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்க வந்துட்டாங்க. அவர்களும் இந்த அபிஷேகத்தை இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? என்னுடைய மகன் தானே இயேசு, என் மூலமா தானே பிறந்தார், நான் உங்களோட அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படியா? இல்லை. அந்த இடம் என்ன செய்யுது? ஒருமனப்பாடுதான் மிக முக்கியம். அதுல உயர்வு தாழ்வு மதம் மொழி இனம் ஜாதி எதுவுமே இருக்காது. ஒருமனப்பட்டுட்டா என்ன ஆயிரும்? எல்லாம் உண்டா இருப்பாங்க. ஸ்கூல்ல பாருங்க எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆமீன். அந்த ஒரே யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் எப்படி இருப்பாங்க? உண்டா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்மாருக்கு எப்படி இருக்கும்? படிச்சு கொடுக்க ஈஸியா இருக்கும். ஆமாவே இல்லையா? இல்லை பிள்ளைகள் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பிள்ளை எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மேன்மை வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆமாவே இல்லையா? அது போல யூனிஃபார்ம்ல நம்ம ஒருமனப்படக்கூடாது. யூனிட் நம்ம இருதயத்துக்குள்ள நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க வாசிக்குமா, தாயாகிய மரியாளும் அவரோடு கூட ஜெபத்திலும் அப்ப மிக முக்கியம் என்னது? ஜெபம், ஒருமனப்பாடு. அதுதான் மிக முக்கியம். அதுல அடுத்த செக்ஷன் என்னது? ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அடுத்து சொல்லப்படுகிறது வேண்டுதல். அவங்களுக்கு வேண்டுறாங்க. ஆண்டவரே தெரியுதா? இப்ப எக்ஸாம் முடிஞ்சோன்னு பிள்ளைகள் சேர்மாட்ட பின்னுக்கே ஓடி திரியுங்க. நாங்களாம் ஓடி திரிவோம். ஏன் ஓடி திரிவோம் சொல்லுங்க? என்னம்மா ஏன் ஓடுவீங்க பின்னால? நீங்களாம் இங்கே ஓடுறீங்க. எங்கன்னா எக்ஸாம்லாம் அப்படியே போயிடுங்க. நாங்களாம் சரி என்ன சார் மார்க்ஸ் போட்டீங்க, எப்படியாட்டும் என்ன செய்யுங்க மார்க்ஸ் போட்டுருங்க சார். அவர் நம்ம பாஸ் ஆகியிருந்தால் கூட என்ன சொல்வார்? இல்லை என்னை பாஸ் பண்ணி போட்டுருங்க. ஆமாவே இல்லையா? அப்போ அந்த நாட்களில் தெரியும், குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும், தாய் தப்பன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நமக்கு தெரியும், ஒரு உடை வாங்குவது நமக்கு தெரியும், புக்ஸ் வாங்குறது நமக்கு தெரியும். இப்போ அப்படி இல்லை. இப்போ உள்ள பிள்ளைகள்
தாய் தகப்பன் நெருக்குவாங்க. அவங்களுக்கு சூழ்நிலையே தெரியாம வளர்றாங்க. அநேக வீடுகளெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளை பொன் பிள்ளை மாதிரியே வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது. பெண் பிள்ளை ஒரு விதமா இருக்கணும், ஆண் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கும். ஆண் பிள்ளையே வச்சுக்கிட்டு அப்படியே அது வந்து அப்படியே வளர்க்கணும்னா அது கோழி நம்ம இந்த கூட்டுகள் இருக்க மாதிரி அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்படியே தெரியும். அது அந்த பழக்கத்துக்கே வந்து கடைசி வரைக்கும் அது என்ன செய்யும், அப்போ அவனுடைய சுபாவமே மாறி போயிடும். அவர் தான் ஒரு ஆண் என்கிறதே மறந்து போயிடுவான். அந்த அதே அந்த தாய்மாரை பார்த்து அதே பார்த்து அப்படியே பேசி அதே செஞ்சு செஞ்சு சில பேருக்கு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நடந்து போயிடும். அதனால என் நண்பு பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை பார்ப்போமே. ராஜிங்க அந்த நாள் வருகிறது. ஆமீன். அறுப்பின் பண்டிகை, யூதருடைய முறைப்படி அறுப்பின் பண்டிகை வருகிறது. அந்த நாள் வந்த பொழுது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்ப அந்த ஒருமனப்படுவதற்கு காரணமாக என்ன இருந்தது? ஜெபம் இருந்தது. ஒரு ஆமீன். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்படுவதற்கு 2 ஆயுதம் இருக்கிறது. ஒன்று என்னது? ஜெபம். 2வது வேத வாசிப்பு. ஒரு ஆமீன். இந்த வேத வாசிப்பும் ஜெபமும் இருந்தாதான் நீங்கள் ஒருமனப்பட முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்பதான் அந்த ஜெபிக்கிற நேரத்துல வேத வசனத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது இந்த வேத வசனம் உங்களுக்குள்ளாக என்னது, வேதத்தில் இருக்கிற மகத்துவமான காரியங்கள், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படி ஒருமனப்பட்டார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள், இவைகள் எல்லாம் உங்கள் ஜெபத்துக்கூடாக வரும். ஆனா நம்ம வேதத்தை வாசிக்காம போய் நம்ம ஜெபம் பண்ணுனா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஏதோ ஒன்றுக்காக நமக்கு நம்பிக்கை அற்றவர்களாக ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு லோயர்கிட்ட நம்ம போறோம். அப்போ வழக்கு, நம்முடைய பிரச்சனை வழக்கை சொல்லுகிற பொழுது இந்த லோயர் என்ன செய்வார்? இது இந்த சட்டத்தின்படி நான் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக அவர் என்ன செய்வார்? அந்த சட்ட புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து நீதிபதி கொண்டதாக இந்த சட்டத்தின்படி இந்த பிரச்சனைக்கு இது தீர்வுன்னு சொல்லிட்டு, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அதுபோல வேதமும் வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இது 2ம் இல்லைன்னு சொன்னா ஆமே. 3வது காரியம் நம்ம என்னது? நமக்கு வராகவே இவர்கள் பெந்தெகோஸ்து நாள் என்னும் நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். ஒருமனப்பட்டு ஓரிடம் எதுன்னா, இப்பொழுது நாம எங்க இருக்கிறோம்? தேவ ஆலயம். அப்ப தேவ ஆலயத்தில் நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டு வந்தாதான் தேவனால கிரியை செய்ய முடியும். அம்மாவில்லை, தேவனால அற்புதம் செய்ய முடியும், தேவனால அதிசயம் செய்ய முடியும். அம்மாவில்லை. அப்ப தேவன் இந்த இடத்துல உலாவி வருகிற பொழுது இங்க இருமனம் அப்படி இருந்தா என்ன நடக்கும்? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு நீங்க போய் கதவு தட்டுற வீட்டுக்கு சண்டை, என்ன நடக்கும்? அப்படியே செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் அடிக்க பிளான் பண்ணியிருந்தார் வைப்பா, அதுக்கடையில் போய் கதவு தட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்ன, அப்போ அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும்? இது முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டோட யுத்தம் இருக்குங்கிறது மனைவிக்கு தெரியும். இதுக்கு பிறகு என்ன சிரிக்கிறார் பாருங்க, சிரிச்சு பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வல்கரா பேசினார். இப்போ பாருங்க வந்தோடனே இப்படியெல்லாம் பேசுறாங்க, இவன் ஒரு மனுஷனா அப்படின்னு. அதே போல அவன் அந்த மனைவி அங்கிள் இது சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கு, நிறைய செய்ய வேறு அப்படின்னு 2 பேருக்கு என்ன இருக்கும்? அருவருப்பான சிந்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த வீடு அருவருப்பாக இருக்கும். அப்ப தெரிந்துட்டா அந்த யாரு வந்த விசிட்டர் என்ன செய்வாரு? சீக்கிரமா போயிடுவாரு. ஆனா இந்த விசிட்டர் வரவே மாட்டார். எந்த இடத்துல ஒருமனப்படுகிறீங்களோ, அவரை கனப்படுத்துறீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் வருவார். கனவீனமான இடத்துல ஆண்டவர் வரமாட்டார். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே, அநேக சபைக்குள்ளே அவரை கனப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யறாங்க? கனவீனப்படுத்துறாங்க. வசனம் இல்லை, துதி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வார்த்தை இல்லை. ஆகவே வார்த்தையை கொடுப்பதற்கு இயேசு அங்கு வர மாட்டேங்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டேங்கிறார். அப்ப அது என்ன நடக்குது? அந்த சபை வளர்ந்து வருகிறது. ஆனால் நாமே அங்கு என்ன வளர்ந்து வருகிறது பார்த்தால், கடைசியில பார்க்கிறீர்களா, கோதுமைகளை விட என்ன அங்க வளர்ந்திருக்கும்? என்ன வளர்ந்திருக்கும் சொல்லுங்க? பத.
அப்போ கடைசி நாள்ல என்ன நடக்கும் வாசிக்க முடிச்சிருவோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற எப்பொழுது ஒருமனப்பட்ட பொழுது. இப்ப இங்க ஒருமனப்பட்டு இருந்தா இங்க ஒரு பலத்த காற்று வீசி ஆகணும். அப்ப நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆமா இல்லையா? அப்பொழுது அடிக்கிற முழக்கம் போல சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகினது. உங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நீங்கள் ஒருமனப்படுகிற பொழுது பரலோகத்தில் ஒரு அசைவு உண்டாகும். தேவன் உங்களை கனப்படுத்தி இந்த பூமிக்கு வருவார். வசனத்தை அனுப்புவார், நோய்கள் சுகமாக்குவார். நாமே என்னென்ன பிரச்சனைகளோடு அதுக்கு உடனுக்குடன் என்ன செய்யும், பதில் உண்டாகும். அதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒருமனப்பாடுகள். அதனாலதான் இன்னை வரைக்கும் சபையில இதே தான். சபை முடிஞ்சோன்னு பாஸ்டர் என்னதான் சொல்லுவார், ஒருமனம் தான். ஆனால் நீங்க சொல்லுங்க, வாசிக்கமாக. அப்பொழுது பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த முழுவதும் என்னாயிட்டான், நிரப்பிட்டு. எப்பொழுது? அப்ப ஒருமனப்படுகிற பொழுதுதான் வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆலோசனை வரும். ஆமாம் இல்லையா? அப்ப தேவன் பேசுவார், உங்களை கொண்டே பேசுவார். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆமே நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் மூலம் ஆலோசனை கொடுப்பார். ஒரு காரியத்துக்காக 2 பேர் உண்டா ஜெபிக்கிற நேரம் மூன்றாவது ஆளாகிய தேவன் என்ன செய்வார், உங்களுக்குள்ளாக ஒரு சஜஷன் கொடுப்பார், உங்கள் கணவனுக்குள்ளாக கொடுப்பார். அதை நீங்க என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அதெல்லாம் சரி வரும். நீங்களே தான் ஜெபம் பண்ணி இருப்பீங்க, ஆண்டவர் வார்த்தையும் கொடுத்திருப்பாரு. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, நீங்க சொல்லி செய்ய முடியாது. வாங்க போயிட்டு பாஸ்டர்கிட்ட கேட்போம். அப்புறம் பாஸ்டர் ஒன்று சொன்னோன்னு கேட்கறது. அப்போ தேவன் சொல்றது கேட்குறீங்களா, பாஸ்டர் சொல்றது கேட்குறீங்களா? தேவன் சொல்ற. அப்போ தேவன் சொல்றது கேட்பதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒருமனப்பட வேண்டும், உங்கள் குடும்பங்கள் ஒருமனப்பட வேண்டும். அப்ப தேவன் பெரிய காரியம். வாசிக்கமாக முடிச்சுட்டேங்க. அல்லாமலும் ஒருமனப்பட்ட பொழுது அவர்களால் என்ன நடக்குதுன்னே தெரியல. முதலாவது டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு என்ன நடக்கு. போய் காத்திருங்கன்னு சொன்னார், இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லவே. ஆனால் அந்த காத்திருக்கிறது பட்டபடினால அங்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நடக்குது. ஆமே, அங்கே பாருங்களேன், அந்த பெரிய சத்தம் வந்தது பிறகு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு தெரியல. அப்படியே இருக்கிறாங்க, அவங்களே அறியாம என்ன செய்யறாங்க, பேச தொடங்குறாங்க. ராமின் சொல்லி பற்பல வாசிகளை பேச தொடங்குறாங்க. எல்லாம் கலிலியர்கள். அவர்களுக்கு நம்ம எபிரேய மொழியை தவிர வேறு வழிகள் வேற மொழி தெரியாது. ஆனால் ஆவியானவர் அவர்களுக்குள் வந்தவுடனே அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். ராமின் சொல்லி அப்ப ஒருமனப்படுகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அறியாத காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருமனப்படுகிற பொழுதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை வளர்ச்சி அடைய செய்யுமே அன்று நீங்கள் அப்படியே இருந்து அப்படியே போறதுக்கல்ல. தேவாலயத்துக்கு வர்றது, இங்கே வந்தோன்னு அபிஷேகத்தை நிரம்புறது, பாட்டு நேரம் அபிஷேகத்தை நிரம்புறது அப்படி நல்ல. அவன் சரியான அபிஷேகம் உள்ளவர்கள் ஆரம்ப ஆராதனை தொடங்கி முடியும் வரைக்கும் அவர்கள் அபிஷேகத்திலே நிலைத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆலயங்கள், சில ஆலயங்களில் உள்ளதை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர்களால் பிரசங்கத்தை கேட்க முடியாது. கேட்கிற நேரம் அப்படியே ஆவியில் நிரம்பி கைகளை தட்டி என்ன செய்வாங்க, மகிழ்வார்கள். ஐயோ, ஆண்டவர் என்னோடு தான் பேசுறாருங்கிற அனுபவம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வரும். ஆரம்ப காலத்தில் அது இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லாம போயிட்டு. காரணம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாம் என்னது, இதுக்கு பிறகு இதுன்னு அப்படியே ஆயிட்டு. இன்னைக்கு கூட அநேகம் நினைச்சிருப்பீங்க, என்ன ஐயா ஜெபமெல்லாம் பண்ணுவார், கடைசி வந்தோடனே செய்தி கொடுப்பாரு, செய்திக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க ஆவியான வேற மாதிரி நடத்துறாரு. இப்போ அடுத்த முறை பயப்படுவீங்க, ஐயா அடுத்து முதவே செய்தியை கொடுத்து அப்புறம் ஜெபத்துக்கு வருவாரா தெரியாது. இது ஆவியான நடத்துது. அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கணும். உபவாசம்னு ஏதோ நம்ம 10:30 மணிக்கு 11 மணிக்கு வர்ற ஆட்களை இருக்கக்கூடாது. நாங்கள் என்னது 9 மணிக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும். தேவ சமூகத்தில் அழுகணும். கண்ணீர் விடணும். ஏன்னா தேசத்தில் எவ்வளவு ஜனங்களுக்கு ஆண்டவர் அறியாத எத்தனை மரணங்கள், இந்த நாட்களில் எத்தனை மரணங்கள் நடக்கிறது, எத்தனை பேர் பார்க்குறீங்க, எவ்வளவு மரணங்கள் கடந்த நாட்களில் ஒரு மகளுடைய மரணம் அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. அதுதான் போகட்டும்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் மறித்து போனதை பார்க்குறோம்.
இது ஃப்ளைட்டில் எத்தனையோ பேர் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு எல்லையோட போகிறோம், இங்கேருந்து நாங்கள் யூகே போகிறோம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் எல்லைக்குள்ளே கூட போக முடியவில்லை, மறித்து போயிட்டாங்க. அவங்களுக்காக யார்? நீங்களும் நானும் ஒருமனப்பட்டாதான் இந்த நாட்களில் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஆமாவே இல்லையா? எழுப்புதல் பாருங்க எப்படி எழுப்புதல் வருது. அல்லாமல் மக்கினிமயமான நாவுகளை போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அது வந்து அமர்ந்தது. அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்னாலே தெரியல. இதுவரைக்கும் இயேசுவை பார்த்தார்கள், பிதாவின் சத்தத்தை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு தான் முதல் பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இறங்கி வருகிறார். அது யாரிடத்திலே? அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் விசுவாசித்து ஒருமனப்பட்ட அந்த 120 பேர் மேல் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலானவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தார்கள், கண்டார்கள், பார்த்தார்கள். அதில் 120 பேர் மாத்திரம்தான் என்ன செய்தார்கள்? அந்த மேல் மாடியிலே வந்து காத்திருந்தார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியாக பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கிட்டாங்க. ஆமே. அவர்கள் முதல் என்ன பாஷை பேசினாங்க? எபிரேய பாஷையிலே ஒருவேளை துதித்துக் கொண்டிருக்கலாம், கிரேக்க பாஷையிலே துதித்துக் கொண்டிருக்கலாம், இரமையா பாஷையில துதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் புது பலனடைந்தார்கள். காரணம், அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தபடியினாலே வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார். உலகம் முழுவதிலிருந்து வருவாங்க. ஆமே. அந்த பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகை முடிந்து எல்லாரும் என்ன செய்வாங்க? கடைசியாக தாவீதுடைய அந்த கல்லறைக்கு நேராக போவார்கள். கல்லறைக்கு மேலாக இருந்த இந்த கட்டிடத்தில் ஒரு சத்தம் கேட்கும். அவர்கள் எல்லாம் போய் பார்க்கிறார்கள் என்ன நடந்தது என்று. வாசிமகள், அந்த சத்தம் உண்டான பொழுது ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, தங்கள் பாருங்க, அவங்க எங்கிருந்து வராங்க? வானத்தில் எங்கெங்கோ பல தேசத்திலிருந்து வர்றாங்க. ஒரே ஒரு நாளிலே அந்த அபிஷேகம், அந்த ஒருமனப்பட்ட பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன செய்து பாருங்களே. அந்த வாசி மகன் தங்கள் பாஷையில் ஒரே நேரத்தில். நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎன் சபையில எல்லாம் நீங்க பிரசங்கம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? இல்லை பெரிய பெரிய சபைகளுக்கு போயிருக்கீங்களா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்களேன். ஒரு தமிழில் பேசுவாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, இங்கிலீஷில், தெலுங்குல. இப்போ இது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தான் சயின்டிஃபிக்கலாக வந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு மொழியில பேசுவார்கள். அந்த மைக் போட்டு கேட்கிற நேரம் அவர்கள் மொழியிலே வரும். இது எப்போ நடந்தது? பெந்தெகோஸ்து நாளில் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பி பரலோக ராஜ்யத்துக்கு 40ஆம் நாள் போன பிறகு பூமியிலே நடக்கிற முதலாவது அற்புதம். அங்கே வந்திருந்த ஜனங்களுடைய பாஷைகளை அவர்கள் பேசினார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அந்த ஒருமனப்பாடு. பாருங்கள், வீட்டு சமாதானம் அது மாத்திரமல்ல, குடும்ப சமாதானம் மாத்திரமல்ல, சபை வளர்ச்சி மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆமென் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவேதான் உடனே பாருங்கள், வசன வாசிங்களே மகன், அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கேட்டபடினாலே அவங்க என்ன ஆயிட்டாங்க? கலக்கம்னா என்ன? எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு வந்துருச்சு. யோசிக்கிறோம். இப்போ நான் ஒரு பாஷையில் பேச மாட்டேங்கிறேன். அப்போ விளங்காதவங்க என்ன செய்வீங்க? விளங்காதவங்க என்ன செய்வீங்க? இப்போ நான் ஒரு பாஷையில் பேசுகிறேன், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? விளங்காதவங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன், எங்கிட்ட பேசுகிறேன். எனிபடி யாரும் என்ன 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 பேசுகிறேன் கேட்பாங்களா? பிரதர்மார் கேட்கட்டும், லேடிஸ் மட்டும் டாக்டர் ரகசியத்தை கேட்பாங்க. அம்மாவே இங்கே கேட்பதற்கு நேரம் இல்லை. அவர்கள் பாஷையிலே பேசப்படுகிறது.
அவர்கள் உணர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேசங்களுக்கு போய் உலகம் முழுவதும் ஒரே நாளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டிருந்தார். அப்ப இங்கே வந்திருக்கிற நாம சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடந்த வேலை ஒருமனப்பட்டு ஏதோ ஒன்று இன்னைக்கு செய்ய ஆண்டவர் விரும்புகிறோம். ஆமாம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒருமனப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமாம். வாசிக்கிற மகன் எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவங்களுக்கு வேற பாஷையே தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம போயிட்டு ஹிந்தி பேசினா ஆச்சரியப்படுவானா பட மாட்டானா? சொல்லுங்களேன். தெலுங்கு பேசினா ஆச்சரியப்படுவாங்களா பட மாட்டாங்களா? மலையாளம் பேசினா ஆச்சரியப்பட மாட்டாங்களா? என்னது சொல்லுங்களேன். அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம். ஐயோ நான் உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா சீக்ரெட் பேர் இருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு யாராச்சும் வந்துட்டா அப்போ என்ன செய்வோம் நாங்கள்? அதாவது பெரும்பாலும் எல்லா இடங்களுமே இருக்கும். குடும்பங்கள் ஒரு பாஷையை பேசிக்கிடுவோம். இங்கே தமிழ் பேசுகிற எல்லாரும் இருந்தாலும் இதிலே சில பேர் கன்னடத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, மலையாளிகள் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இப்போ கன்னடத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னே அப்போ பால் இல்லை, அப்போ பால் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்க பாஷையில் சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? பாலுக்கு என்னம்மா கிறிஸ்டினா? பால் தக்கன் பந்திரி. எப்படின்னா நம்மளை எந்திரிங்கிறாங்களா? தெரியுதா? அப்போ அந்த சீக்கிரட் சில வீட்டில் கத்துவாங்க. ஐயோ பால் இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அதுதான். இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி தான் யாரும் வந்தோன்னே டக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பின்னுக்கு ஒரு கிச்சன் பக்கம் என்னது ஒரு டோர் இருக்கும், இல்லாட்டி ஜன்னல் இருக்கும், அதில் குச்சி ஓடி போயிடுவாங்க. ஆமாம் இல்லையா? புரிகிறதா? இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் இவங்களுக்கு ஆச்சரியமாயிற்று. எப்படி இது நடக்கும்? பரிசுத்தாவி உன்னோடு கூட இருந்தா நாம் எண்ணுவதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமாம் இல்லையா? பிள்ளைகள் வேணா கை வச்சு ஜெபம் பண்ணி படிக்க மாட்டேங்குது. அது பாஷைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமாம், கல்வி ஞானத்தை கொடுக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஞானத்துக்கு குறைவுள்ளவன் அவர் தான் பாஷைகளை உண்டாக்கினார். மோசத்தை சொன்ன நான் தானே பாஷையை உண்டா. அவன் சொல்லுவான் ஊமாண்டவரை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற. அவர் பயங்கரமானவர். அவர் என்ன சொல்றாரு? நான் திக்குவாயின் தெரியும் ஆண்டவருக்கு. நீங்க எப்படி எங்க எகிப்துல சகல ஞானங்களும் கட்டு தேர்ன்னு எனக்கிட்டேயே நீ என்ன செய்யற? திக்குவாயின்னு சொல்ற. அம்மா இல்லையா? அங்கே வாசிங்களே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னைக்கு செய்தியிலே முடிச்சிடும் போல இருக்கு, இது வராது போல இருக்கு. வாசிங்க. எல்லாரும் பிரமிக்கணும் உங்களை பார்த்து. ஆவிக்குரிய சபைக்கு வர்ற நீங்க சும்மா சுண்டல் விற்கிறவங்க மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா என்னது இதுன்னு மலையில நனைஞ்சு கோழி மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பலனை எடுக்க வேண்டும். ராமின் உங்களுக்குள்ள அத்தனை விதமான கேட்கணும். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அம்மாவில கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்குறது இதெல்லாம் கேட்கறது தேவையெல்லாம். அந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது நீ கேட்காத வீடு, கேட்காத வீடு நீ சம்பாதிச்சா கிடைக்கும். இல்லை நீ எவனாச்சும் உனக்கு எழுதி கொடுப்பான். ஆமாம் இல்லையா? கேளாதது எதை கேட்க வேண்டும்? ஒரு மனப்பாட்டை கேட்க வேண்டும். என் குடும்பத்துக்கு ஒரு மனப்பாடு வேண்டும். அப்பொழுது நாமே என் வீடு தேவராஜ்யமாய் கட்டுப்பட வேண்டும். ஆமாம் வாசிங்க. எல்லாரும் பிரமித்தார்கள். அல்லவா? ஜென்ம பாஷை தேவனுக்கு தெரியும். பாஷைகளை உண்டாக்குனவர் அவர். நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்குது. ஆமாம் இல்லையா? ஆமே. நாங்கள் ஒருமனப்பட்டால் அனைத்து தேசத்திற்கு அனைத்து மொழி பேசுகிறவர்களும் இந்த ஜீவன் உள்ள தேவனை எடுத்து கொள்வாங்க. ஆமாம் இல்லையா? அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு அதான் தேவை. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். வந்திருக்கிற ஜனங்கள் எருசலேமிலிருந்து திரும்பி போகிற பொழுது இதுவரைக்கும் வந்து அவர்கள் அந்த எருசலேமிலே வந்து அந்த ஆராதனைகளிலே பண்டிகைகளை கலந்து கொண்டு போனது போல இல்லை. இன்றைக்கு சம்திங் ஹேப்பன்ஸ், ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசி நாளிலே இங்கிருந்து போற ஜனங்கள் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனார்கள். ஆகவே தான் பவுலுக்கெல்லாம் இலகுவாக இருந்தது உலகம் முழுவதும் சுற்றி திரிந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படியே கிரேக்கர் வழியாக இந்தியா, இலங்கை போன்ற ஆசிய நாடுகளுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது. இன்றைக்கு நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வாசி மகள்,
அவரவர்கள் பாஷைகளிலே ம். இவர்கள் பேச கேட்கிறோமே, ம். இது எப்படி? இது எப்படி சொல்லுங்க? ஒருமனப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வான்? ஆமா இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? நீங்க கேட்காதது, எண்ணாதது, நினைக்காதது உங்களுக்கு கிடைக்கும். ஆமா இல்லையா? சும்மா பொத்தனை பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான். நீ நீ ஒருமனப்பட்டீனா நீ நினைக்காத காரியங்கள் எல்லாம் உனக்கு செய்யும். நீ கேட்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். சும்மா வந்து உபவாசம் இருக்கிறேன், வந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அப்படின்னு நான் சில பேர் சொல்லுவாங்க, போராடுறீங்க. என்னத்துக்கு நீ போராடு? மற்ற பற்றி என் பிள்ளைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார். நீ ஒருமனப்படு, விசுவாசம் அது உள்ளுக்கு வரும், அது விடுதலையாகும். நீ எவ்வளவு நேரம் திருப்தி கிடந்தாலும் அதுக்கு நடக்காது. ஒருமனப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே, எனக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து வருகிறது. அவன் சொல்லுகிறான், என்ன சத்தம் கேட்கிறது? நசரேயனாகிய இயேசு இந்த பகுதியிலே போகிறான். அவன் யாரும் கண் தெரியாத அவன் அறிகிறான். என்ன அறிகிறான்? இவர் அற்புதம் செய்கிறார். அவ்வளவுதான். ஒருமனம், அவனுடைய மனம் ஒருமனமாகுது. அவர் அற்புதம் செய்கிறான், எனக்கு அற்புதம் செய்ய போகும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் என் கண் பார்வை அடைய போகிறேன். கூப்பிடுகிறான், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுது. நம்ம வருஷ கணக்காக கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறோம், ஆனால் நமக்கு பதில் வர மாட்டேங்குது. காரணம், இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை, நான் சிந்திக்க வேண்டும். ஏன் நமக்கு ஒருமனப்பாடு இல்லை? 2 பேர் சபையில் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்னா சபையில் அற்புதம் நடக்கும். ஆமாவே இல்லையா? அப்படி இருக்க இது அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர், எல்லா பேர்களும் வரும். 46 வாசி மகள். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யாரு? இந்த இவர்கள் தான். ஆமீன். வந்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பேதுரு பிரசங்கிக்கிறார். ஒரே பிரசங்கத்துல ஆமீன் 14வது வசனம், அப்பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? எழும்பி நின்று உரத்த சத்தமாய் பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கிறாங்களாம்? ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. இங்க 2 பேர் இருந்தாலே சண்டை, 3 பேர் வந்தாலே சபையில சண்டை, ஒரு 5 பேர் இருந்தாலே அந்த பாசல் பாவம். என்ன பாசல் உங்களோட கொஞ்சம் தனியா நின்று பேசணும். தனியா நின்று பேசவே பயமா இருக்கு. ஆமாவே இல்லையா? ஆனால் அது அவங்க வந்து பாருங்க, நான் என் சேர்லேயே உட்காந்துக்கிறாங்க, எனக்கு ஸ்பிரிட் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ போயிட்டு கேஸ் கம்பெனியில் போய் கொஞ்சம் கேஸ் அடிச்சுக்குவாங்க. ஆனால் இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் வாசிப்பிடாங்க. வருவீங்களா சிஸ்டர்? வருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை துணைக்கு வருவீங்களா? நைட் பிரேயர் பொருளாக வைக்க போகிறேன், பைபிள் சரி வாங்க. இப்படி நாங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கணும். இதாவின் அபிஷேகம் இவர்கள் என்ன செய்து ஊந்துகிறது, தள்ளுகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலிருந்து போக மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு, அதான் நான் சொல்றேன், சம்பளம் காணிக்கணும்னு யோசிச்சுட்டாங்க. ஐயோ எல்லாம் இங்கே கொண்டு, அதான் இல்லை, அந்த ஒருமனப்பாடு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியாகும். சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை வீட்டுல மகிழ்ச்சி இருக்கு? இன்னைக்கு பார்த்தா இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்தா துக்கமா தான் போடுவாங்க, துக்கப்பாட்டே போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேன். பாஸ்டரும் போடுறான், விசுவாசியும் போடுறான் துக்க பாட்டு. ஏன்? அப்ப வாழ்க்கை முழுக்க துக்கமாவே இருக்கீங்களா? இல்லாட்டி நாம துக்கமா இருக்கணும் மற்றவங்க காட்டுறீங்களா? சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையில மகன மகிழ்ச்சியா வரணும். கைத்தட்டி நல்ல மனம் மகிழ்ச்சியா போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்யாணம் விட்டு வர மாதிரி வரணும். அதை விட்டு பழைய உன்னை போட்டு தலையில உன்னை போத்திட்டு வரணும்னு பேயே ஓடி போகுது, பயப்படுது. நான் தான் சபைக்கு போய் கலக்கலம் போகுது, இதுவே போதும், இதுவே போய் சபையை கலக்கி விட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போகுது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பவிட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாமல். அதான் ஒனஸ்ட் ஒருமனப்பாடு. என்னதான் கபடம்? சபைக்குள்ள கபடம் இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா?
ஒருத்தருக்கு போராம இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு எரிச்சல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்பன்னா அந்த ஒருமனப்பாடு இல்லாத வரைக்கும் இது எல்லாம் கூத்தாடும், வந்து குதிக்கும், துள்ளும். அது எவ்வளவு அழகான வேர்டுகள், இந்த வசனங்களை பாருங்க. இதெல்லாம் மனுஷனுடைய சரீரத்தில் இந்த உள்ளத்தில் உள்ளதுன்னு எழுதுறாரு. அவங்ககிட்ட என்ன இல்லை, கபடம் உள்ளவர்கள், யூதர்கள் கபடம் உள்ளவர்கள், அம்மாவில்லையா, எரிச்சல் உள்ளவர்கள், பிரஜாதி ஜனங்களை அருவருக்கிறவர்கள், சமாரியர்களை அப்படி அருவருக்கிறவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஒருமனப்பாடு வந்துருச்சு. ஆமாங்க, ஒருமனப்பாடு வந்தோடனே என்ன ஆயிட்டு, அவங்களுடைய இட்லி இவங்க சாப்பிட்றாங்க, இவங்களோட தோசை அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுடைய சப்பாத்தியை இவங்க சாப்பிட்றாங்க. என்ன ஆயிட்டு, அது ஒரு சபையே ஒரு என்ன ஆயிட்டு. கொரியா தேசத்துக்கு போனா, கொரியா தேசத்துக்கு 24 மணி நேரம் என்ன நடக்குமா, ஜெபம் தான். ரோட்டுகளில் போறவங்க வரவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைமே இல்லையா, டக்குன்னு பார்ப்பாங்கன்னா பஸ் வர லேட்னா டக்குன்னு அவங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. நமக்கு பஸ் வர லேட்னா எங்காச்சும் ஒரு கடையில் போய் வடையை தின்னுவிட்டு, பழைய வடையை தின்னுட்டு ஒரு டீ குடிச்சு விட்டு, சுகரு வடையை சாப்பிட்டு எண்ணெய் கொலஸ்ட்ரால், அவங்களுக்கு நேரம் இல்லை. சொல்லுங்க, கொரியா தேசத்து ஜனங்களுக்கு அந்த ஆவின் அபிஷேகம் அந்த ஜனத்தை என்ன செய்யுது, நேரமே இல்லையா. ஐயோ, இந்த கொஞ்ச நேரம் ஜெபிக்க அப்போ வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் இருக்கு, பிள்ளைகளை அவங்களுக்கும் இருக்கும்ல, வேலை இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, சமயம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த ஜெப ஆவி என்ன செய்யுது, அவங்களோட பிரயாணம் பண்ணுது. ராமின்னு சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியம். ஒருமனப்பட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட என்ன செய்வாரு, அவர் டிராவல் பண்ணுவார். ராமின்னு சொல்லுங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் ஓரிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுறவங்க கர்த்தர் அனுதினமும் ஈஸி ஆயிட்டு. நம்ம ஒருமனப்பட்டுட்டோம் நாமே, அடுத்த மாசம் இங்க வர்ற நேரம் இதுவரைக்கும் ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நான் மேலதான் பிரசங்கம் பண்றேன். இங்க எங்க இங்கே வரீங்க, ஃபேன் இல்லையே, ரோட் சரியில்லையே, 2 பேரும் கூட்டிட்டு வர பாருங்க, கூட்டிட்டு வர மாட்டீங்களே. கூட்டம் தான் என்னது கஷ்டமா இருக்கும், அம்மா இல்லையா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிமக தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு எப்படி இருக்காங்க, அந்த ஒருமனப்பாடு வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா என்னது, அங்க மேட்டுமே காண முடியாது. சின்னவங்க பெரியவங்க, இவங்க கூலி தொழிலாளி, இவங்க பணக்காரவங்க, பேங்க்ல வேலை செய்யறாங்க, இவங்க அங்க அதெல்லாம் இல்லை. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, சபைக்குள்ள வந்தோடனே ஆமே அப்படின்னு செஞ்சாங்க, அப்படி அப் பண்றாங்க. இப்பெல்லாம் பண்ண முடியாது. ஆமே அப்படியெல்லாம் அப் பண்ணி எல்லாம் சந்தோஷம். எப்படி இருக்கீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு சாப்பிடுறேன், ஆமா இல்லையா. அப்படியெல்லாம் அப்ப அந்த இந்த நான் சொல்லுகிறேன், இது தேவனுடைய ஆலயம், தகப்பனுடைய ஆலயம். பிள்ளைகள், ஒரு தகப்பன் வீட்டுக்கு பிள்ளைகள் வந்தால் தகப்பன் எப்படி அந்த பிள்ளைகளை ரிசீவ் பண்ணுவார், எப்படி பண்ணுவார் தெரியுமா. அங்கே அப்படி அந்த காரோ எத்தனையோ நீங்கள் போவீங்க, பேக்கை தூக்கிட்டு அந்த அப்பா அந்த ஜன்னல் வழியில் அப்படி பார்த்துட்டு அப்படியே மெல்ல வேஸ்டியோ அப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே வருவார். அம்மாவே இல்லையா, அம்மாவே அப்படி இருக்கிற எங்கள் வீட்டுக்காரர் வரலையா, வருவார்ப்பா. நீ வீட்டுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, அப்போ பின்னுக்கு அம்மா இருக்கிறாங்க. அம்மா அங்கே என்ன செய்வாங்க, ஒரு கண்ணீரை கண்டோடனே அம்மா என்ன செய்வாங்க, அவங்க வெங்காயம் உரிப்பாங்க. அவங்களுக்கு கண் கலங்கிடும், மக கண் கலங்கி வந்துட்டோன்னு அம்மா என்ன செய்வாங்க, அவங்க வெங்காயம் உரிப்பாங்க. வெங்காயம் உரிச்சு கண் மகா போயிட்டு அந்த ஃபேஷனை வாஷ் பண்ணிட்டு வா. அப்படி எல்லாம் உட்காந்து டேபிள் உட்காந்து ஒன்றா சாப்பிடல, கணவன் குடும்ப பிரச்சனை எல்லாம் டோட்டலாக மறந்துடுவான். தேவாலயத்துக்கு வருகிற நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா அதை தகப்பனாகிய தேவன் அதெல்லாம் எடுத்து போட்டுருவார். கரங்களை சக்தி தேவன் உங்களுக்கு இனிமேல் வீட்டுகளையும் சரி, ரோட்டுகளையும் சரி, இந்த ஸ்டேட்டஸ்களையும் சரி, ஏதாச்சும் யாரையாச்சும் வந்து குறை சொல்லி போடுறது, இவங்க சரின்னு நினச்சி போட்டுறது, கடைசியில் பார்த்தா அது திருப்பி இவங்களுக்கே வந்துடும். இப்போ நான் ஒரு பிள்ளையை செஞ்சுட்டு நான் வாசிச்சேன்னா அது என்ன செய்யும், ரிட்டர்ன் எனக்கு வருமா வராதா. அப்போ சொல்லி 8ஆம் அதிகாரத்தில் 6 வாசிங்க மக நான் முடிச்சுட்டேன். கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். என்ன செய்வாங்க, அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, கண்டாங்க. ஆனால் சொன்னதை என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு கேட்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தையை
ஒருமனப்பட்டு கேட்கிற பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அநேகரில் இருந்த சத்தமிட்டு கூப்பிட்டு விட்டு புறப்பட்டது அநேக தீவிரவாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டினத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அந்த குடும்பத்திலே, அந்த வீட்டிலே, அந்த மகளுடைய இருதயத்திலே மிகுந்த சந்தோஷம். காரணம் ஒரு மனப்பாடு. இந்த காலவெளியில் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அவன் ஜெபம் முக்கியம், வேதம் வாசிக்கிறது முக்கியம். அதை விட ஒருமனப்பட்டீங்கன்னா அவன் இது ரெண்டுமே நல்லா ட்ராவல் பண்ணும். ஆமாம் இல்லையா? நமக்கு ஆவின் அபிஷேகம் இருக்கலாம், வரங்கள் வல்லமைகள் இருக்கலாம். ஆமாம், அந்த ஒருமனப்பாடு. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் ஏற்படுத்தின உடனே லூக்கா அதிகாரத்தை பார்த்தா அவர்கள் மத்தியிலே போய் நின்றார் என்று சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கணும்? எல்லாருக்குள்ளையும் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் யாரு? தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னது? நான் பதவியில் நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நீங்கள் நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இயேசுடைய சகோதரராக இருக்கிறோம். அப்போ நமக்கு சகோதரத்துவம் இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்போ இயேசுடைய என்ன சிந்தையா இருந்தார்? இயேசு பிதாவின் சிந்தையாக இருந்தார். அப்போ நீங்களும் நான் யாருடைய சிந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசு சிந்தையை தரித்து கொண்டால் நம்ம என்ன சிந்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம்? அப்போ இயேசு என்ன சிந்தையை தரித்திருக்கிறாரு? பிதாவின். அப்போ நம்ம இயேசு மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? பிதாவின் சிந்தையை தெரிந்திருக்கிறோம். சரியா? நாங்கள் ஒரு பாடலை பாடி தொடர்பாக கடந்து போகிறோம். ஆகவே சீக்கிரமாக நான் இருக்கலாம், தொழில் தலைமாக இருக்கலாம், எங்கள் வாகனத்திலே போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர்களோடு கூட நடக்கிறார்கள், ஆண்டவர்களோடு நடப்பார், இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்தவர். இங்கிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அடிமைத்தன முகத்தை முறித்த கர்த்தர் தாமே அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணினார். கானான் வரைக்கும் அவர்களோடு கூட வந்தவர் உன்னோடு கூட வருவார். காலையில் விசுவாசிங்க. உங்கள் பிரச்சனை என்ன? உங்களுடைய தேவை என்ன? உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க. உங்கள் தேவைகள் என்ன சொல்லுங்க. நாங்கள் செலுத்தி முடிக்க போகிறோம். என் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி. தேசங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே உலக நாடுகளுக்கு பிரசிடென்ட்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு சர்வதேச ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா தேசத்திற்கு எல்லா மதம் மொழியின ஜாதி மக்கள் மனம் திரும்பி கடவுளை காணும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி இஸ்ரவேல் தேசத்தின் யுத்தத்தை கர்த்தர் நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 10:1 படியாக ரட்சிப்பை கொடுப்பாராக. ஆமென் ஆமென். இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதாக. சங்கீதம் 126 படியாக இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற எல்லா தீங்குகளை நீக்கி அவருடைய சொந்த தேசத்தை என் ஜனங்களை ரட்சிப்பில் நடத்துவாராக. அவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நாமே எங்களை நோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த பகல் வேலை இந்த உபவாச நாளிலே கர்த்தரினோடு பேசின வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் எடுத்த ஜெபங்களுக்கு ஆமென் ஆமென் பதில் கொடுத்தவர்களால் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உங்கள் தேவைகளை எதிர்பார்ப்பதை சொல்லுங்கள். ஒரு பிரச்சனைகள் எதிர்வதை சொல்லுங்கள். கர்த்தர் இப்பொழுது நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணி நல்ல ஆவிகள் நிரம்பி ஆராதனை முடிப்போம். எல்லாம் சந்தோஷப்படும் மனமகிழ்ச்சியோடு இந்நிலத்தில் விட்டு போகிறவர்கள் ஒரு பெரிய வேலனோடு பெரிய வேலனை பெற்றுக்கொண்டு கடுமையான ஒரு வேலன் காண்டான ஒரு வேலனை பெற்றுக்கொண்டு விட்டு போக தேவன் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. வந்த பிள்ளைகள் வர முடியாத பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கண்டு நாளைக்கு அங்கீகரிக்கும்படி செபிக்கிறோம். இந்த பரிசுத்த உபவாச நாளை கண்டு அங்கீகரித்ததுக்காக